என்னடா? ஜீவானனோட புல்லட் எடுத்துட்டு போனேன், கீழே விழுந்து. டேய், கையால் இது அடிக்கடி பிடிச்சாடா? இவனுக்கு ஒண்ணும் ஆகல, வண்டி தான் உடைஞ்சு போச்சு. புது புல்லட் வேற. அது எதுக்கு மாமா இவன் எடுத்துட்டு போனோம்? அறிவில்லாம. ஏய், அவனுக்கு நீ பிடிச்சி வசுக்கு இருக்க? இல்லை, என்னங்கடா, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? என்னமோ வண்டின்றியா, உடஞ்சு போச்சுன்றியா, என்னவா? ஒன்றும் இல்லைண்ணே, சரி பண்ணியாச்சு. அண்ணி இந்தாங்க, அது சரி பண்ணியாச்சு. இல்லடா, அது உன்கிட்டயே இருக்கட்டும். பிடிங்க. அண்ணி, வண்டியை சரி பண்ணியாச்சு அண்ணி. முன்னாடி மாதிரி ஆயிடுச்சா? அந்த உடைஞ்ச கண்ணாடியை மாத்தியாச்சா? அப்புறம் அந்த ஸ்கிராச்சஸ்லாம் சரி பண்ணியாச்சா? சரியாயிடுச்சுல? நான் போய் பார்த்துட்டு சொல்றேன். எங்க வர? வண்டியை பார்க்கதான். வண்டி இங்க இல்ல. இல்லனா எங்க? சரியாயிடுச்சுன்னு சொன்னியே. உங்க அப்பா கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன். டேய், ஏடா ஜீவா, அதை உன் மாமனார் ஆசையாக உனக்கு வாங்கி கொடுத்ததுடா, அதையும் திருப்பி கொடுத்த? வேணாண்ணே, ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். துக்கத்தை கொடுத்தா அது நம்மளோடது இல்லை, நீங்க தானே சொல்லுவீங்க. அந்த வண்டி வேணாண்ணே. எங்க அப்பா உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது ஜீவா. இருக்கட்டும் மீனா, அந்த வண்டினால எம்புட்டு பிரச்சனை வந்துச்சு. அதுக்காக அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாருடா. நினைச்சா பரவாயில்ல. நீ இந்த வீட்டில் இது வரைக்கும் ஏன் பொருள் ஓம் பொருள்னு நம்ம யாருமே பேசினது இல்லைல்ல. நீ எதையும் அடுத்தவங்க கிட்ட கேட்டும் எடுத்ததில்ல. இது நம்மளோட வீடு. இங்க இருக்கிற அம்புட்டுமே நம்ம எல்லாருக்குமே சொந்தம்னு தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். முத தடவையா கண்ணங்கிட்ட போய் ஜீவாவோட பைக்கை ஏன்டா எடுத்தன்னு நீங்க கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ இதுக்கு முன்னாடியும் நம்ம 2 வண்டியுமே கீழே விழுந்திருக்கு, நமக்கும் அடிபட்டிருக்கு, வண்டி டேமேஜும் ஆயிருக்கு. ஆனா எப்பவுமே ஆட்களை பத்தி தான் கவலைப்பட்டிருக்குமே தவிர வண்டியை பத்தி ஒரு நாள் யோசிச்சதில்லை. கண்ணை வண்டியை தள்ளிட்டு வரும்போது கண்ணனுக்கு என்னாச்சோன்னு பேசாம வண்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுவே என்னால தாங்க முடியல. நீ அந்த வண்டி வேணா. நீ என் தம்பிக என்கிட்ட இருந்து அந்நியம் ஆகிறதுக்கு அதுவே காரணமா இருந்தா அது எனக்கு வேணாம். வண்டிக்கு ஏதோ சின்னதா ஆயிடுச்சுன்னு கண்ணை இம்பிட்டு குற்ற உணர்ச்சி ஆகிறான். நாம அம்புட்டு பேருமே இப்படி பதட்டம் ஆகுறோம்னா அந்த வண்டி எதுக்கு அண்ணி? அதுலயும் நீங்க காசை எடுத்து என் கையில கொடுத்து வண்டியை சரி பண்ணிக்கோன்னு சொன்னதெல்லாம் என்னால தாங்கவே முடியல. நீ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நீ வருத்தப்பட்டியா? உங்களை பத்தி தெரியாதா நீ? அப்போ உங்க நிலைமை அப்படி. நம்ம வீட்டுல நமக்குன்னு இருக்கிறது போதும் அண்ணி. ஏன்டா கதிரே, ஜீவா என்னடா இப்படி பேசுறேன்? வண்டியை கொடுத்துட்டு வந்துட்டோம்ன்றானே. ஆமாண்ணே. ஜீவா, என்னடா நீ பெரிய விஷயத்த டக்குன்னு செஞ்சிட்டியாடா?
எனக்கு மனசு முழுக்க 2-3 நாளாக குழப்பமாகவே இருந்துச்சுடா. இப்போ எல்லாமே வடிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஜீவா, இதெல்லாம் பெரிய விஷயம்டா. குடும்பத்தோட ஒற்றுமைக்காக சொந்த சந்தோஷத்தை தூக்கி போடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்டா ஜீவா. அண்ணா, என்னால தானே நீ ஆசையா ஓட்டின வண்டியை திருப்பி கொடுத்துட்ட. ஆசையா ஓட்டுனா மீனா வீட்டிலேருந்து அவங்க வந்திருந்த போது அன்னைக்கு அதில் துணியை தானடா காய போட்டிருந்தோம். ஏண்டா ஜீவா, நீராவோட அப்பா எதுவும் சங்கடப்பட்டாரா? அது அவரோட பிரச்சனைனே. அவரை விட எனக்கு உங்க எல்லாரோட சந்தோஷம் தானே முக்கியம். என்னால் இங்கே ஒரு கீறல் வர்றதையோ என்னை ஒரு சின்ன இடத்துல விளக்கி வச்சு பார்த்தாலோ என்னால் தாங்கவே முடியாதுன்னு. டேய், என்னடா நீ? டேய், நாங்கள் இப்போ ஒன்று ஒதுக்கி என்ன தானே டேய், அப்படியெல்லாம் ஒருபோதும் நினைக்காதடா. என்ன நம்ம என்ன ஒரு புல்லட்டை வாங்கக்கூடாது? அப்படி சொல்றியா? கண்டிப்பாக வாங்கிடுவோம்டா, விடு. என்ன தானே? இல்லை கண்ணா, அந்த புல்லட் எடுத்து நீ தான் ஓட்டணும், சரியா? சரிண்ணே. மா, வாப்பா. என்னம்மா மாத்திரையா? ம். இந்தாங்க அத்தை. ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரமா போடுவீங்க? காலையில 6, மத்தியானம் 3, இப்ப 4 மாத்திரைங்க. ஒரு நாளைக்கு 13 மாத்திரையா? அப்பா. நீ இன்னும் தூங்கலையாடா? ம், தூங்கணுமா? எனக்கு கூட நைட்டெல்லாம் சரியாவே தூக்கம் இல்லை. இடையில இடையில எந்திரிச்சுக்கிறேன். ஏம்மா? என்னன்னே தெரியலடா. அத்தை, தூங்குறதுக்கு டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, இன்னைக்கும் நீங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டிருக்கீங்க, கண்டிப்பா தூக்கம் வரும். நேத்தும் தான் நீ மாத்திரை கொடுத்த, நான் எங்க தூங்குனேன்? நேத்து நான் கொடுக்கவே இல்லையே அத்தை. அப்படியா? ம். சரிம்மா, தூங்குறீங்களா? இல்லடா, கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். மூர்த்தியும் ஜீவாவும் தான் இப்படி வந்து உக்காந்துருப்பாங்க. இவன் வரவே மாட்டான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என்னம்மா இது? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? நான் எப்போ மறந்தேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? நீயும் உட்காரு. டேய், உங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது அப்படியே தனத்தையும் மூர்த்தியும் பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்படியாம்மா? ம். ஆமா, நீ அப்படியே மூர்த்தி மாதிரியே இருக்க, இவ அப்படியே தனம் மாதிரியே இருக்கா. அது சரி. உங்க 2 பேரையும் நினைச்சுதான் நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். அதுலயும் நீதான் கதிரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியறதுக்கு முன்னாடி கதிருக்கு எப்படி பொண்ணு வருமோன்னு நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்து சேர்ந்த. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என் புள்ள சிரிக்கிறான். முல்லை நல்ல பொண்ணு இல்ல கதிரு? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம் இதுதான் அத்தை. மாத்திரை சாப்பிட்டிருக்கேல, படுங்க. ம். படுத்து தூங்குங்க அத்தை. இருமுல்ல, காலையில சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தைப்பூச விரதம். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க என்ன? அதெல்லாம் பார்த்துக்கிறோம்மா, நீங்க தூங்குங்க.
ம். எத்தனை கவலை. அம்மாவை படுக்க வச்சுட்டு வா. நிம்மதியா தூங்குங்க அத்தை. ஏய், ம்? இந்த நேரம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ, சாயந்தரம் துவைச்சேன், காய வைக்க மறந்துட்டேங்க. அதுக்காக இப்படியா இந்த நேரத்துலயா? இல்ல காய வைக்கலன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதெல்லாம் சரி, பூச்சி ஏதா இருக்க போகுது. இந்த 4 துணி தாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. இங்க குடு. பரவாயில்லங்க. குடு. குடி. ஏங்க இது ரொம்ப ஈஸியா நல்லா இருக்கு இல்லைங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ராத்திரி 10 மணிக்கு மேல செய்ய வேண்டிய வேலையை பாரு. அவ்வளவுதானா? முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க. என்னங்க? ஒண்ணும் இல்ல. இல்ல அப்படி பாத்தீங்களே. இல்ல, இந்த வெளிச்சத்துல நீ கொஞ்சம் அழகா இருக்க. நான் மட்டுமா? நீங்களும் தான். நானா? எனக்கு என்ன காட்டான்? யார் சொன்னாங்க? ஒருத்தி சொன்னா. அவ ஒரு பைத்தியக்காரியா இருப்பா. நீதான். நான் சொன்னனா? ஏங்க அங்க பாருங்களேன், நிலா தர்பூசணி மாதிரி இருக்கு. எது தர்பூசணி மாதிரி இருக்கா? இப்ப பார்த்தா இந்த தைப்பூசம் வரணும். என்னங்க? ஒண்ணும் இல்ல. ஏங்க அது எப்போ இப்பதான் வரும். ஒருவேளை எனக்கு தான் இத்தனை நாளா கண்ணு தெரியாம போச்சு போல. எனக்கும் தான். அது சரி, விரதம் எத்தனை நாள்? 10 நாளுங்க. சுத்தம். அப்புறம் டெய்லி இந்த மாதிரி துவைக்கிறதுக்கு பெட்ஷீட்லாம் இருக்குல்ல? ஏன் இத்தனை நாளா பெட்ஷீட் தான் துவைச்சிட்டு இருந்தீங்களா? என்னது புரியல? பாய் பாய் இப்படி உதறி இப்படி விரிச்சு அப்படிதானே இத்தனை நாளும் இருந்திய? நீ மட்டும் என்னவா? தலைவனே இப்படி இருக்கும்போது தலைவி என்ன செய்ய முடியும்? இதுல ரைமிங் வேற. 10 நாள் தானே. பாக்குறேன் பாக்குறேன். பாரு பாரு. ஆமா, பூ வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தீங்களா? உள்ள போய் பாரு. ஏங்க வாங்குனீங்களா? ஏங்க இப்படி ஒரு ஏடியா மாறினீங்கன்னா நான் என்னங்க செய்வேன்? அட போங்க. ஆத்தி ஓடிடும்ல. போயிட்டா. இவ இம்புட்டு அழகா தெரியாமலே இருந்திருக்கனே.
தர்பூசணி. ஜீவா, உள்ள வந்தா சண்டை போடுவேன்னு சொல்லி தானே இங்கே உட்காந்துருக்க. உன்கிட்ட தான் கேக்குறேன். அதே நீயே சொல்லிட்டியே. நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியுது. அதனால தான் உள்ள வராம நீ இங்கே உட்காந்துருக்க. என்ன சொன்னாலும் நீ சண்டை தான் போட போற. நீயே பேசு. எதுக்காக பைக்கை திருப்பி கொடுத்த நீ? அதே காரணத்தை சொல்லிட்டனே. என்ன காரணம்? தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற நீ. திரும்ப திரும்பலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ பாட்டுக்கு கொண்டு போய் பைக்கை கொடுத்துட்டேங்கிற. உங்க அண்ணன் என்னடானா உன்னை வந்து கட்டி பிடிக்கிறாரு. நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுறீங்க. என்னடா என்ன இது பாரு, பைக்கை கொடுத்தது எங்க அப்பா. அது நமக்காக கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு போய் உடைச்சது கண்ணனோட தப்பு. ஆனா நீ என்னடானா எங்க அப்பா கிட்ட வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்க. அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. இதுல எனக்கு என்ன மரியாதை, இல்ல எங்க அப்பாவுக்கு தான் என்ன மரியாதை? எவ்வளவு ஆசையா உனக்காக வாங்கி கொடுத்தாரு. திருப்பி கொண்டு போய் நீ கொடுக்கும் போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. நான் சொல்லித்தேன் கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்த? ஏய், கத்தாத. அம்புட்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூக்கம் கெட்டு போறதுதான் உனக்கு கவலை. நான் தூங்காம இருக்கிறத பத்திலாம் உனக்கு கவலையே இல்ல. அந்த பைக்குனால இந்த வீட்டுல நிறைய பிரச்சனை வரும்னு தோணுது. அது நமக்கு வேணாம் மீனா. அது உன்னோட பைக்கு. அதை யாரும் எடுக்காம இருந்திருந்தாலே ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எனக்கு உனக்குலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்க எல்லாமே பொதுதேன். இங்க எல்லாமே அப்படித்தேன். எனக்கு உனக்குன்னு தனியா எதுவுமே கிடையாது. ஓ, இங்க நானாவது தனியா, இல்ல நானும் இந்த வீட்டுல பொதுவா? வேண்டாண்டி. சொல்லுடா, பதில் சொல்லு. எல்லாமே இந்த வீட்டுல பொதுனா நானும் பொதுவா? ஓவரா பேசுறடி. எப்படி பாஞ்சாலி மாதிரி நானும் இந்த வீட்டுல எல்லாருக்கும் பொதுவா? என்ன பேச்சு பேசுற ஒண்ணு? மாமா, என்ன மாமா? எப்படி பேசுறா பாருப்பா. என்னால முடியல, சத்தியமா முடியல. ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு தோணுது. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாரு. மாமா பாவுங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது தான் நீ என்னோட இருக்கிறது எவ்வளோ அதிர்ஷ்டம்னு எனக்கு தெரியுது.
உண்மையாக தான் சொல்கிறேன்.